அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 2 சதவீதமும் தனிவட்டியும் பாடத்தலைப்பிலிருந்து பயிற்சி 2.1 6வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 6, பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் பின்னமாக மாற்றுக. முன்னாடி கணக்குகளில் பின்னம் கொடுத்துருவாங்க, அதை நம்ம சதவீதமாக மாற்றணும். இப்போ சதவீதம் கொடுத்துருக்காங்க, நம்ம பின்ன வடிவத்துக்கு மாற்றணும். ரொம்ப ஈஸி தான். சதவீதம் அப்படிங்கிறது 100க்கு அப்படின்னு அர்த்தம், அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. முதல் கணக்கு 21% அப்படின்னு என்ன அர்த்தம்? 100க்கு 21 அப்படின்னு அர்த்தம். 21 பகுதியில் 100 இருப்பதாக அர்த்தம். இப்போ இந்த பின்னத்தின் எளிய வடிவம் இருக்கான்னு பார்க்கலாம். இதுதான் எளிய வடிவம், இதுக்கு மேலே சுருக்க முடியாது. ஸோ 21/100 அப்படியே இருக்கட்டும். இரண்டாவது கணக்கு 93.1%. 100க்கு 93.1 அப்படின்னு அர்த்தம். 100க்கு 93.1. தொகுதியில் தசம புள்ளி இருக்கு இல்லையா, அப்போ அந்த தசம புள்ளியை நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ மேலேயும் கீழேயும், அதாவது இந்த பின்னத்தின் தொகுதி மற்றும் பகுதியை 10ஆல் பெருக்கிக்கலாம். ஏன்னா ஒரு இடமதிப்பு தானே தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ 10ஆல் பெருக்கினா நமக்கு போதும். 93.1ஐ 10ஆல் பெருக்கும்போது இந்த தசம புள்ளி வலதுபுறமாக ஒரு இடமதிப்பு தள்ளி வந்துடும். ஸோ அந்த தசம புள்ளி காணாமல் போயிடும். 931/100 பெருக்கல் 10 = 1000. சதவீதத்தின் பின்ன வடிவம் 931/1000. மூன்றாவது கணக்கு 151%. இப்போ 100க்கு 151 அப்படின்னு அர்த்தம். 100க்கு 151 இதனுடைய எளிய வடிவம் இதே தான், இதுக்கு மேலே சுருக்க முடியாது. நான்காவது சதவீதம் பாருங்கள், 65% கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதலாம்? 100க்கு 65 அப்படின்னு எழுத முடியும். இதை சுருக்க முடியும். மேலே கீழே 5ஆல் சுருக்கிக்கலாம். 13 முறை இருக்குது, கீழே 20 முறை 5 இருக்குது, 5ஆல் சுருக்கியிருக்கும். இந்த பின்னத்தின் எளிய வடிவம் இதுக்கு மேலே சுருக்க முடியாது. ஸோ 65% பின்ன வடிவம் 13/20. அடுத்து கடைசியாக கொடுக்கப்பட்டிருக்க சதவீதம் 0.64%. இரண்டாவது கணக்கு மாதிரியே தான். 100க்கு 0.64 அப்படின்னு அர்த்தம். தொகுதியில் தசம புள்ளி இருக்க வேண்டாம். தசம புள்ளியை கேன்சல் பண்ணோம்னா இதில் 2 இடமதிப்புகள் இருக்கு இல்லையா, ஸோ 2 பூஜ்ஜியங்கள் வர மாதிரி, அதாவது 100ஆல் பெருக்கிக்கணும். ஒரு பின்னத்தை தொகுதி மற்றும் பகுதியை ஒரே எண்ணால் பெருக்கும்போது அதனுடைய மதிப்பு மாறாது. அதனால தான் நம்ம தொகுதி மற்றும் பகுதியை 100ஆல் பெருக்கியிருக்கோம். 100ஆல் பெருக்கும்போது தசம புள்ளி 4க்கு இந்த பக்கம் வந்துடும். ஸோ தசம புள்ளி போடணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ 64. 100 பெருக்கல் 100 10,000. இதை சுருக்க முடியும். இந்த பின்னத்தின் எளிய வடிவம் மேலேயும் கீழே 4ஆல் சுருக்கிக்கலாம். ஒரு நாள் 4, மீதி 2, 6 நாங் 24. 10,000ஐ 4ஆல் வகுக்கும்போது 2 நாங் 8, மீதி 2, 5 நாங் 20, 0, மீண்டும் ஒரு 0. மீண்டும் 4ஆலேயே சுருக்கலாம். 4 4 16. 2500 4ஆல் சுருக்கணும்னா 6 நாங் 24, மீதி 1, 2 நாங் 8, மீதி 2, 5 நாங் 20. இப்போ 4/625 இதுக்கு மேலே சுருக்க முடியாது. 0.64% என்பது அதனுடைய பின்ன வடிவம் 4/625. அவ்வளோதான் ஆன்சர். பயிற்சி 2.1 7வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐக்கார்ட் செக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.